மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறபடினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 145ஆம் வசனம் முதற்கொண்டு 152ஆம் வசனம் வரைக்கும், 145ஆம் வசனம் முதற்கொண்டு 152ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். முழு இதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக் கொள்ளுவேன். அதிகாலையில் நான் எழுந்து உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்திற்கு தூரமாக இருக்கிறார்கள். நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியிலே சங்கீதக்காரன் ஜெபத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபத்தோடு கூட எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் அல்லது எதோடு இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 145ஆம் வசனம், 146ஆம் வசனம். முழு இதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், வாசிங்க. அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக் கொள்ளுவேன். இந்த ரெண்டு வாசித்ததான இந்த ரெண்டு வசனங்களிலே ஜெபத்தோடு நாம் எப்படி எதை நாம் இணைக்க வேண்டும் அல்லது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்க பார்த்தோம். நம்முடைய ஜெபம் எதோடு இணைந்திருக்க வேண்டுமா? முழு இருதயத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு ஜெபம். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், அநேக இடங்களிலே முழு இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவது ஜெபத்திலே. வாசிக்கலாம். 10ஆம் வசனம். என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். 58ஆம் வசனம். 58ஆம் வசனம். முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன். நாம் ஜெபிக்கும் போது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடு. இந்த நாள் ஆராதனையில ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இருதயம் என்ன பண்ணலையா? கூட வரல. சோ முழு இருதயத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படும். சங்கீதக்காரன் அதை தான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவரை நாம் தேட வேண்டும் அல்லது ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த திரும்பமாக 145ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். அப்படி என்றால் கை கொள்ளுவேன், ஏற்கனவே நம்ம இதை பார்த்திருக்கிறோம். கை கொள்ளுவேன் என்றால் கீழ்ப்படிவேன். முழு இருதயத்தோடும் நான் ஜெபிப்பேன். அந்த முழு இருதயத்துல என்ன இருக்கும்னு சொன்னா முழு கீழ்ப்படிதலோடு நாம் ஜெபிக்க வேண்டியது
அவசியமா இருக்கிறது. ஹalleluya. 119ஆம் சங்கீதத்துடைய 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 34. எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். என் முழு இருதயத்தோடு, என் முழு இருதயத்தோடு நான் கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிவேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 69ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிழைக்கிறார்கள், நானும் முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். முழு இருதயத்தோடு கை கொள்ளுவேன் அல்லது முழு இருதயத்தோடு நான் கீழ்ப்படிவேன். இந்த இடத்துல சங்கீதக்காரன் 145 146ல சொல்லுகிறார், நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது என்றால் முழு இருதயத்தோடு முழு கீழ்ப்படிதலோடு. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அல்லது நம்முடைய ஜெபத்துக்கு நாம் பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? முழு இருதயத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அரைக்குறை இருதயத்தோடு அல்ல. நம்ம கேட்கலாம், ஆண்டவர் கொடுத்தா சரி, கொடுக்கலனாலும் அவருடைய சித்தம் சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், விட்டுடலாம். அப்படி ஒரு காரியமா அல்ல. முழு இருதயத்தோடு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்கு மாறாதவர், அவர் நிச்சயம் செய்ய வல்லவர் என்பதை முழு இருதயத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அடுத்தது முழு கீழ்ப்படிதலோடு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறதான அந்த காரியத்திலே முழுமையாக நாம் கீழ்ப்படிந்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது கீழ்ப்படிதல்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கீழ்ப்படிதல் என்னது, சொல்றது அப்படியே செய்யறது அப்படின்னு சொல்றது. ஆனா கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையான சரியான காரியம் என்னன்னா இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். கீழ்ப்படிதல்னா என்னன்னா சொன்ன உடனே. மரியாள் கல்லறை தோட்டத்துல இருக்கிறார். இயேசு ஆண்டவர் அங்க பார்த்து மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவர்களை பணிந்து கொள்றாங்க, தொழுது கொள்றாங்க. இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். கிதியோன் போர் அடித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அங்க சொல்றாரு, உடனே அவர் என்ன பண்றாரு, இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண. அதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்னன்னா முழுமையான கீழ்ப்படிதல் என்றது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறதான காரியம், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லேட்டா தாமதமா கீழ்ப்படியது கீழ்ப்படியாமை தான். டிலேயிங் ஒபீடியன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். தாமதமா கீழ்ப்படியதும் கீழ்ப்படியாமை தான். ஆண்டவர் இந்த ஒபீடியன்ஸ் என்ன அப்படின்னா உடனே இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். உடனே நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படினோம். ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், ஆண்டவர் உணர்த்துகிறதான காரியம் அல்லது நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஆவிக்குரிய தலைவர்கள் சொல்லுகிறதான காரியத்தை முழு இருதயத்தோடு கீழ்ப்படிந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு நாம் பதிலை பெற்றுக் கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம். 147 48. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். முதலாவது முழு இருதயத்தோடு முழு கீழ்ப்படிதலோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தோடு இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்பதற்கு எப்படி இருக்கு, அழகா இருக்கு. சில பேர்லாம் ஜெபித்தாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதாவது ஆலே ஆரம்பிச்சு ஆலே என்ன பண்ணுவாங்க, முடிப்பாங்க. அன்புள்ள ஆண்டவரே இந்த அதிகாலை வேலையிலே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கடைசியில் ஆமேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, முடிப்பாங்க. அது எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அது தப்பு இல்லை. ஆனா
இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, நீங்க அழகா ஜெபிக்கிறதை விட அந்த ஜெபத்துல என்ன இருக்கணும், வேத வசனத்தோடு நீங்க ஜெபிக்கணும், முழு இருதயத்தோடு நீங்க ஜெபிக்கணும், முழு கீழ்ப்படிதலோடு நீங்க ஜெபிக்கணும். அடுத்தது வேத வசனத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நீங்க சங்கீதக்காரன் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபத்துல வேத வசனங்கள் காணப்பட வேண்டியது அவசியம். அதனால ஜெபம் நடத்துங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுங்க, வசனங்களா எடுத்து பிரசங்கமா பண்ணிட்டு இருக்க கூடாது. வசனத்தோடு தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ற நேரத்தோட ஜெபத்துக்கு கொடுக்குற விளக்கம் கொடுக்குற நேரம் என்ன ஆயிடுது, ரொம்ப பெருசா இருக்கு. வசனத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அது இல்ல. ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா வேத வசனம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். அங்கே வசனமும் இருக்கிறது, ஜெபமும் இருக்கிறது. நம்முடைய ஜெபத்துல வேத வசனமும் மறைந்திருக்க வேண்டியது, வேத வசனத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காரியம் 4 காரியம் சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல மிக முக்கியமான காரியம் 2 காரியம். என்னது? ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வசனம். இந்த ஜெபமும் வேத வசனமும் இல்லாவிட்டால் ஒரு கிறிஸ்தவனால ஒண்ணுமே செய்யவே முடியாது. பேசிக்கான காரியம் அதுதான். அது நம்ம 2 சிறகு மாதிரி. ஒரு சிறகை நம்ம உடைந்து விட்டால் அல்லது ஒரு சிறகு இல்லாவிட்டால் ஒரு பறவையால ஒண்ணுமே, அது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். இங்கே வேத வசனத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு சொன்னதான ஒரு வார்த்தை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணி கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. நீங்க கேக்குறீங்கப்பா, இந்த கேட்கறது எதோட இருக்கணும்? வேத வசனத்தோடு இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். சங்கீதக்காரன் அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதுல மாத்திரம் தரித்திருப்பது அல்ல, ஜெபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிப்பது. ஜெபமும் வேத வசனமும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பல எதிர்பார்ப்புகளோடு நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால் நம்முடைய முழு இருதயத்தோடு முழு கீழ்ப்படிதலோடு, அது மட்டுமல்ல வேத வசனத்தோடு இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 3ஆவதாக வாசிக்கலாம். 149ஆம் வசனம். 149ஆம் வசனம். என் சத்தத்தை கேளும் கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய கிருபையின்படியே என் சத்தத்தை கேளும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை நீங்க எப்படி கேட்கணும்? கிருபையின்படி
அன்பின்படி என்று தமிழ்ல போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லவ்விங் கைண்ட்னஸ். உங்களுடைய அன்பின் நிமித்தமாக என்னுடைய ஜெபத்தை நீங்க கேளுங்க. நம்முடைய ஜெபம் எதுல காணப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அன்போடு இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படிலாம் இருக்கணும்? முழு இருதயத்தோடு, முழு கீழ்ப்படிதலோடு, வேத வசனத்தோடு, ஆண்டவருடைய அன்போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இதை கொடுக்கல. நான் கேட்டேன், ஆண்டவர் இதை எனக்கு தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், அதை உடனே எனக்கு கொடுத்துட்டார். இது மூணுமே என்னது? பதில் தான். ஆண்டவர் கொடுக்கிற பதில். ஒண்ணு ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி தாமதமா கொடுப்பாரு. சில நேரத்துல உடனே கொடுப்பாரு. சில நேரத்துல நீங்க கேட்காமலே ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்போடு. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் எனக்கு நன்மையானதை தருவார், ஆண்டவருடைய கரத்திலே நான் இருக்கிறேன், ஆண்டவருடைய சிந்தையிலே நான் இருக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுபுத்திரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆண்டவர் பாத்தீங்கன்னா என்னையே நினைச்சிட்டு இருக்காராம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய மைண்ட் ஃபுல்லா என்னதான் இருக்கு? நான் தான் இருக்கேன். ஹல்லேலூயா. அவருடைய நினைவு முழுவதும் என்னை குறித்ததாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அன்போடு, ஆண்டவரே நீர் எனக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறீங்களப்பா, ஆண்டவரே என்னை நினைத்து, என்னை நேசித்து, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக நீ செய்கிறதான காரியம் தெரிய வைக்கிறது. அதோடு நம்ம இணைந்து, ஆண்டவரே உங்களுடைய அன்பின் நிமித்தமாக எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று முழு இருதயத்தோடு, முழு கீழ்ப்படிதலோடு, வேத வசனத்தோடு, அன்போடு. கடைசியாக வாசிக்கலாம். 150 இருந்து வாசிக்கலாம். 150. பின்பற்றுகிறவர்கள் சமீபமாய் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர், நீர் சமீபமாய் இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை, நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். இங்க சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். கவனிங்க இந்த வசனத்தை 150 திரும்பவும் வாசிங்க. தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், சமீபிக்கிறார்கள். இப்ப ஜெபிக்கிறாரு. ஜெபத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சமீபத்துல இருக்கிறாங்க. யாரு? அதாவது எதிராளிகள், சத்துருக்கள் சமீபமா இருக்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர். இப்ப என்ன சொல்றாரு? நீங்க சமீபமா இருக்கிறீங்கன்னு. இப்ப எதிராளி பக்கத்துல இருக்கிறான், ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறான்றத ஜெபத்துல எப்படி அறிய முடியும்? பார்க்கணும். எப்படிங்க பார்க்கறது ஜெபத்துல? இங்க சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போதே அவர் என்ன பண்றாருன்னா, சத்துரு சமீபமா இருக்கிறார், அதை என்ன பண்றாரு? பார்க்கிறார். அடுத்தது அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சமீபமா இருக்கிறீங்க. இது என்ன பண்றாரு? பார்க்கிறார். நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் விழிப்போடு ஜெபிக்க வேண்டியது அவசியம். விழிப்போடு. அதனாலதாங்க நான் எப்பயும் ஜெபம் பண்ணும்போது கண்ணை போட்டதுலாம் இல்லை, கண்ணை திறந்தே நான் ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். அது அல்ல, உங்க சரீர கண்களை மூடி அந்த ஆவிக்குரிய கண்களினாலே விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம்.
விழிப்புள்ளவர்களாக. என்ன நடக்குது? நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபிக்கிற நேரத்துல என்ன நடக்குது? இங்க சங்கீதக்காரன் தான் சொல்ற, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கும் போது சத்துருக்கள் பக்கத்துல வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பக்கத்துல வரீங்க ஆண்டவரே, சத்துருக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? மறைந்து போகிறார்கள். விழிப்போடு நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனம். நெகேமியா 4:9. எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். இப்ப ஜாமம் காக்கிறவங்க என்ன? காவல்காரர்கள். இந்த காவல்காரர்கள் என்ன பண்ணணும்? நைட் எல்லாம் நான் ஜெபம் பண்றேன் கண்ணை மூடினே இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஜெபம் பண்ணி அவங்க ஜெபமும் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா 2 காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. அலங்கத்தை அவர்கள் கட்டுகிறார்கள், அங்கே சத்துருக்கள் வருகிறார்கள். ஒரு கையில என்ன பண்றாங்க? வேலை செய்துட்டே இருக்கிறாங்க, இன்னொரு கையில ஈட்டிய பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, விழிப்பா இருந்து கொண்டே இருக்கிறாங்க. ஜெபித்து கொண்டே என்ன பண்றாங்க? இந்த சத்துரு என்ன பண்றான்? காவல் காத்து கொண்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய ஜெபமும் விழிப்பான ஜெபமா இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணங்க, அவ்வளவுதான், அதை பத்தி நான் விட்டுட்டேன், அது ஆண்டவர் பார்த்துப்பாரு. இல்ல, ஜெபத்துல நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்கிறதான அந்த காரியத்துக்காக, சத்ருவோடு நீங்கள் போராடுகிறதான அந்த காரியத்துக்காக விழிப்புள்ளவர்களா இருக்கு. சத்ரு எந்த அளவுக்கு கிரியை நடப்பிக்கிறான்? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டிற்குள் புகுந்து பலவானுடைய உடைமைகளை கொள்ளையிட முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை நமக்கு தேவை. நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபிக்கும் போது அங்க என்ன நடக்குது அதுல நம்ம என்ன பண்ணணும்? கவனமா என்ன பண்ணணும்? விழிப்பா இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா விழிப்பா இருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்? தவறாக புரிந்து கொள்கிறோம். கண் திறந்து பார்க்கறதும் ஒரு காரியம் தான். ஆனா ஜெபத்துல என்ன நடக்குது? ஆண்டவர் நமக்காக சத்துருவோடு எப்படி கிரியை செய்கிறார், அதை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். சங்கீதக்காரன் நீங்க சொல்றாரு, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கும் போது சத்துரு சமீபமா இருக்கிறான், அதுக்கப்புறமா நீங்க சமீபமா இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? தூரம் போய்விட்டார்கள், வேதத்துக்கு தூரமா இருக்கிறார்கள். அவருடைய உங்களுடைய வேதத்துக்கு தூரமா இருக்கிறார். ஆண்டவரே நீர் சமீபமா இருக்கிறீர். இத அவன் காண்கிறான், விழிப்பா இருக்கிறான், விழிப்பா இருக்கிறான். வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:41. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மார்க் 13:33. மார்க் 13:33. எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி ஜெபம் பண்ணுமா? விழித்திருந்து. அந்த காலத்தை நீங்கள் அறியவில்லை, அதனால நீங்க எப்படி ஜெபம் பண்ணும்? விழிப்பா. அந்த நாட்கள்ல என்ன நடக்குது? நீங்க விழிப்பா கவனமா இருக்கும். அந்த காலத்தை நீங்கள் அறிய வேண்டியது மிக 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 அவசியம். இந்த நாட்கள்ல உலகத்துல அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாளும் செய்தியில புதுசா என்ன பண்ணுது? குறிப்பாக அமெரிக்காவினுடைய 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிற்பாடு
ஒவ்வொரு நாளும் உலகத்துல பலவிதமான மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாம் நடக்குது அப்படின்னு இல்லாம கவனிக்க வேண்டும், விழிப்பாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் உலகத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது இதெல்லாத்தையும் நம்ம விழிப்பா கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்றேன், அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் பாட்டு வரும் ஜெபத்திலேயே இருக்கிறேங்க, ஆண்டவரை மாத்திரம் நான் தரிசிக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்ல கூடாது. ஜெபத்துல விழிப்பா இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அந்த ஜெபத்தின் மூலமாக சத்துருக்களை முறியடிக்கிறார். அதை என் கண்கள் காண்கிறது என்பதை ஜெபத்துல அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஜாக்கிரதை உள்ளவர்கள், அதுதான் விழிப்பு. எல்லாத்துக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஜாக்கிரதையாக விழிப்புள்ளவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துல எதுனெல்லாம் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முழு இருதயத்தோடு, முழு கீழ்ப்படிதலோடு, வேத வசனத்தோடு, ஆண்டவருடைய அந்த அன்போடு, விழிப்போடு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் இப்படிப்பட்டதான கிருபைகளை, இப்படிப்பட்டதான அனுபவங்களை தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாம் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இந்த ஜெபத்துல நான் முழு இதயத்தோடு ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். முழு கீழ்ப்படிதலோடு நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உடைய வேத வசனத்தோடு நான் ஜெபிக்க கிருபை தாங்க. உடைய அன்போடு நான் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே விழிப்பாய் நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்ய ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், இதோடு கூட நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்தி, இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி ஜெயத்தை காண எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்கள் செய்ய இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கிறதான காரியத்தை கர்த்தர் நீர் உறுதிப்படுத்தி தரும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆடியன் பண்ணும்படியா நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நடத்தும்படியாக கேட்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தின் தியானம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே பிரீதியாய் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக கேட்கிறோம். எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. தேவ ஜனத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தியானித்ததான இந்த வேத சத்தியங்களை இந்த நாள் முழுவதும் தொடர்ந்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக கேட்கிறோம். கிருபைக்குள்ளாகவும்
எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless you. Praise the Lord.